சாதாரணமா நீங்க உட்கார்ந்து இருக்கிற போது எத்தனையோ எண்ணங்கள் வருதில்ல. இந்த எண்ணங்களை 6 அடிப்படையில தோன்றுகின்றன என்பதை நாம் கண்டுபிடிச்சோம். தேவையின் காரணமாக சில எண்ணங்கள் எழலாம், செயல் விளையலாம். நீங்க சாப்பிடணும்னு எண்றீங்க, அப்போ பசி எடுக்குது, அதனால சாப்பிடணும்னு எண்றீங்க. இது தேவையின் அடிப்படையில எழக்கூடிய எண்ணம். பழக்கத்தின் காரணமாக சில எண்ணங்கள் எழலாம், செயல் விளையலாம். சாப்பிடணும்னு எண்றீங்க, ஆனா பசி இல்லை, ஏன் என்ன எண்றீங்க பார்த்தா பழக்கத்தின் அடிப்படையில. சூழ்நிலையின் காரணமாக சில எண்ணங்கள் எழலாம், செயல் மலரலாம். கோயிலுக்கு போறோம், அல்லது வேடிக்கை பார்க்க போறோம், கடற்கரைக்கு போறோம், அங்க எல்லாம் எல்லாரும் ஏதோ ஒரு சிற்றுண்டியோ அல்லது கடல் பருப்போ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நாமும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு பண்ணி கொடுப்பான்னு சொல்லி கேட்டு வாங்குறோம். அன்னைக்கு தேவையும் இல்லை, அப்படி பழக்கமும் இல்லை, ஆனா அந்த சூழ்நிலையில எல்லாரும் செய்யறாங்களே, அதை போல நாமும் செய்யணும்னு செய்வோம். அந்த எண்ணங்கள் எழும். அத்தகைய எண்ணங்களுக்கு சூழ்நிலையினாலே எழும் எண்ணங்கள். கருவமைப்பின் காரணமாக, அதாவது மூதாதையர்கள் அவர்களுடைய பதிவின் காரணமாக நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படலாம், செயல் மலரலாம். நமது பெற்றோர்கள், அதாவது உங்க தாத்தா அந்த ஊர்ல ஒரு கோயில் கட்டணும்னு எண்ணிருப்பாரு, அதெல்லாம் கட்டாதியே விட்டுட்டாரு. அது அப்பாவுக்கு வந்திருக்கும் அந்த எண்ணம், அவன்கிட்ட பணம் இல்லையேன்னு விட்டு இருப்பாரு. உங்களுக்கு அடிக்கடிக்கு ஏற்படுது. எல்லா ஊர்லயும் கோயில் இருக்குது, நம்ம ஊர்ல கோயில் இல்ல, நான் எப்படியும் பல ராண்ட வசூல் பண்ணி கட்டிடுவேன்னு அடிக்கடி எண்றீங்க. இந்த எண்ணம் எப்படி வருதுன்னா, அது கருவமைப்பின் வழியே வந்த எண்ணம் பதிவு. பிறர் எண்ணம் தூண்டி நமக்கு ஒரு எண்ணம் வரலாம், செயல் மலரலாம். பிறருக்கு ஏதோ தேவை இருக்கும், அந்த தேவையை ஒட்டி நம்ம பார்த்து ஒரு அந்த எண்ணுவோம். அந்த எண்ணம் நமக்கு அதை செய்யணும்ன்றது போகும். கடைசியாக இறைவனே தான் ஆதி. எல்லா இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கே இறைநிலையே தான் அடிப்படை காரணம். ஆகையினால அது தொடர்ந்து அந்த இறைநிலையானது எல்லா பிறவியிலும் வந்துட்டே இருப்பதனால அதை அறியணும் என்ற ஆவல் அறிவுக்கு தானாக உண்டாகும். அதனால எல்லாருக்கும் கடவுள் பேர்ல பற்று, கடவுளை காணணும் என்ற ஆசை, அதை அறியணும் என்ற ஆசை எல்லாம் வருது பாருங்க. இதெல்லாம் இறைநிலையினுடைய, அதாவது டிவைன் எண்ணங்கள்.